இந்த வாட்டி நம்ம ப்ராஃபிட் சைக்கிள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏன் இந்த சைக்கிள் இந்த சாப்டர்லாம் ஒரு புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தான் இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். யாரும் வந்து ஒரு புக்கை படிச்சது கிடையாது. புக்ல உள்ளது அத்தனையுமே நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஜென்ரலா பார்த்தா வி வில் ஃபாலோ சம் எக்ஸ்பர்ட்ஸ் லைக் ஆனந்த் சார், அப்புறம் சிஏ ரச்சனா, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இப்ப ட்ரேடிங் என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்பப்ப சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்த போது இறக்க போகுது. அதை நம்ம எக்கனாமிக் சைக்கிள்ல பார்த்தோம். இன்னொன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்பெனி நிறைய கடன் வாங்குது, நான் வாங்க மாட்டேன். இது நிறைய கடன் வச்சிருக்கு, வாங்க மாட்டேன். இதோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமா இருக்கு, வாங்க மாட்டேன். இது கம்மியா இருக்கு, அதனால நான் வாங்குவேன், இப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அப்ப நானுமே இறங்கி அங்கங்க பார்த்துருக்கேன். பட் ஐ ரியலி டோன்ட் நோ லைக் ஹவு வெல் இட் இஸ் இம்பேக்டிங் த ப்ராஃபிட் சைக்கிள். ஸோ அது பத்தின ஒரு புரிதல் வந்து இந்த சாப்டர்ல கிடைச்சது, இந்த பார்ட்ல கிடைச்சது. ஸோ வி வில் ஸ்டெப் இன் டு த டீடைல்ஸ் இன் திஸ் செஷன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏன் இந்த செஷன் நீங்க ஜாயின் பண்ண வேணாம், இல்லை நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பார்க்க வேண்டாங்கிறதுக்கான காரணம், ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ஃபெட் ரேட் கட் பண்ணா எக்கனாமிக் சைக்கிள் மூலமா எப்படி ப்ராஃபிட் ஏறுது இறங்குதுன்னு தெரியும். அதை வச்சு நான் நல்லா பயங்கரமா பண்ணுவேன். எனக்கு செப்பரேட்டா ஒரு ப்ராஃபிட் சைக்கிள் புரியணும்னு அவசியம் இல்லை. ஐ நோ இட் இஸ் டைரக்ட்லி கோரிலேட்டட். இன்டைரக்ட் அது இண்டிபெண்டன்சி, ப்ராஃபிட் மேக்கிங்க்கும் எக்கனாமிக் சைக்கிளுக்கும் இண்டிபெண்டன்சி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேணாம். அப்புறம் ஒரு ஜிடிபி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அப் ஒரு 10%, லோ ஒரு 10% போகுது. அதே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் 70-80 வரையும் போகுது. அதே சமயம் பிலோவும் பார்த்தீங்கன்னா 50-60%, நெகட்டிவ் 50-60யும் போகுது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய கவலை கிடையாதுங்க, நான் படு போட்டுன்னே இருப்பேன். ஏன்னா எனக்கு எக்கனாமிக் சைக்கிள், அதாவது அந்த ஃபெட்டோட ரேட் கட்ஸ் டு ப்ராஃபிட் மேக்கிங் தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன். அதே மாதிரி ப்ராஃபிட் சைக்கிள் பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் பார்க்க வேணாம். தெர் ஆர் சம்திங் கால்டு idiosyncratic developments. They are exceptional to rate cuts, economic cycle and profit cycle. அது என்னன்னு எனக்கு தெரிய தேவையில்லை. ஏன்னா நான் வந்து டிஃபென்சிவ் சேஃப் இன்வெஸ்டர். நான் பாட்டு பண்ணிட்டே போவேன். அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. And others who are interested to learn about this, let's jump into or deep dive into the profit cycle. Okay. So first வந்து நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். நிஃப்டி வெர்சஸ் ஜிடிபி. ஓகே. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜிடிபி வருஷம் வருஷம் எந்த அளவுக்கு ஜிடிபி மேலே போயிட்டு கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு ஒரு 10 to 12 இயர்ஸோட கிராஃபு. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட கிராஃபு, ஒரு அப் அண்ட் டவுன். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபிஸ் பார்த்தீங்கன்னா growth இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் லைக் கன்சிஸ்டன்ட் ஸ்டேபிள், லைக் 2ல இருந்து 9% இதுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆவரேஜா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபோர்காஸ்ட் பண்றவங்கன்னா 5 to 6% ஜிடிபி growth இருக்கும் அப்படின்வாங்க. இதுல கோவிட் பீரியட்ல மட்டும் ஜிடிபி வந்து டிக்ளைன் ஆச்சு. ஸோ அதனால அங்க மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. வேற சைடு இந்த சைடு நிஃப்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சா 70-80, இல்லைன்னா கீழே -50 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகே. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஈவன் தோ லைக் ஜிடிபிஸ் ஆர் விதின் லைக் -10 to +10, நிஃப்டிஸ் வந்து it can grow as high as like 70 to 80 and also as low as -50, -30. ஸோ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நிஃப்டி இஸ் வாலடைல் கம்பேர்ட் டு ஜிடிபி. வாலடைல்னா நம்மளால ஒரு கணிக்க முடியாது, இதுதான் கன்சிஸ்டண்டா நடக்கும் அப்படின்னு. ஏறும் இறங்கும், அதை வந்து ஒரு பெருசா புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ஆனா இதோ ஜிடிபி வந்து நம்மளால ஓரளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும் ஒரு இதை வச்சுட்டு. வேறஸ் நிஃப்டி இஸ் லிட்டில் பிட் ஹார்டர். அதுவும் மெயினா ஏன் அப்படின்னா நிஃப்டியில பாத்தீங்கன்னா நிஃப்டி கலெக்ட்ஸ் த டாப் 50 பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ். ஓகே. நெக்ஸ்ட், இவ்வளோ இருந்தும் ஏன் நிஃப்டி வாலடைலா இருக்கு அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ரீசன், சம்டைம்ஸ் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் டைரக்டா எக்கனாமிக் சைக்கிளுக்கு ரெஸ்பாண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ்னா எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, மெயின்லி கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் மேக்ஸ் மணி பை செல்லிங் தியர் ப்ராடக்ட் ஆர் ப்ரொவைடிங் சம் சர்வீசஸ். ஓகே, ப்ராடக்ட்னா நீங்க பிஸ்கெட் வாங்குறீங்கன்னா பிரிட்டானியா செல்ஸ் தட் பிஸ்கெட், அந்த பிஸ்கெட் ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறோம். சர்வீசஸ்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போய் அவங்களோட சர்வீசஸ் வாங்குறோம், அந்த சர்வீஸ்க்கு நம்ம ஃபீஸ் பே பண்றோம். ஸோ விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்வீசஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்கனாமிக் சைக்கிளுக்கு ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் நீட்ஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். ஸோ இந்த பேசிக் நீட்ஸ் என்னவா இருக்கலாம்? சாப்பாடு, ஆயில் அண்ட் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, மெடிக்கல் அண்ட் கிளாத்திங். ஓகே, அதே மாதிரி லோ காஸ்ட் கன்சியூமர் ஐட்டம்ஸ். ஸோ இப்போ எக்கனாமிக் சைக்கிள் வந்து ரேட் கட் பண்ணி உங்களுக்கெல்லாம் வந்து காசு பணப்பழக்கம்னா தட்டுப்பாடா இருக்கு, இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? we will cut down our cost too, right? ஸோ அப்போ இதே பேசிக்ஸ் நீட்ஸோட லோ காஸ்ட் கன்சியூமர் ஐட்டம் போயிடுவோம். லைக் முன்னாடி 200 கொடுத்து பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவோம்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க தோசை கடையில 30 ரூபா 40 ரூபா கூட சாப்பிட்டுக்குவோம். ஓகே, அதே சமயம் டிமாண்ட் ஃபார் எவ்ரிடே சர்வீசஸ் வந்து எப்போதுமே இருக்கும். ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னா வேற வழியில காசு இருக்கோ இல்லையோ நம்ம போய் பார்த்து தான் ஆகணும். அதே சமயம் இந்த சாப்பாடு நம்ம சப்ளை செயின் வாங்க, அந்த சப்ளை செயின்ல இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன் ரன் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி டிரைவர் டு லைக் டெலிவர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருது. அப்புறம் பவர் கிரிட், நமக்கு எலக்ட்ரிசிட்டி, ஸோ யூ கேன் ஆட் மோர் கம்யூனிகேஷன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க இவங்க வந்து டாக்டா எக்கனாமிக் சைக்கிளுக்கு வந்து ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, அதே சமயம் சில ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப டைரக்டா எக்கனாமிக் சைக்கிள் ரியாக்ட் ஆவாங்க. அது என்ன அப்படின்னா பிக் டிக்கெட் லக்ஸுரி குட்ஸ் அப்படின்னுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் தோசை சாப்பிட்டா கூட போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன், இல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லக்ஸுரி குட்ஸ் சாப்பிட்றவங்க அந்த ஹோட்டல் இருக்காங்க பாத்தீங்களா. இப்ப ஒரு குரோத்தா இருக்கு, எக்கனாமிக் சைக்கிள் மேல போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் காசு பணப்பழக்கம் வரும், சரி என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு வருவாங்க 1 or 2. இதே எக்கனாமியா டவுனா இருக்கும்போது அந்த சைடு தலை வச்சு கூட படிக்க மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் பிக் டிக்கெட் டியூரபிள் குட்ஸ். ஸோ இப்போ இந்த டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உழைக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த எக்கனாமிக் டவுன் ஆகும்போது அது இன்னும் பயங்கரமா அடி வாங்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சப்போஸ் போச்சுன்னா கூட தே ஒன்ட் கோ ஃபார் லைக் காஸ்ட்லி குட்ஸ். மினிமமா லோ காஸ்ட்ல அது என்ன இருக்கோ அதை வாங்கின்னு வந்து இப்போதைக்கு ஓட்டலான்னு பார்த்துருவாங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிக் டிக்கெட் டியூரபிள் அண்ட் லக்ஸுரி இது எல்லாம் மெயினாக யாருக்கு தேவை பார்த்தீங்கன்னா பிக் பிஸ்னஸ் தான், நாட் ஃபார் காமன் மேன். அப்போ எக்கனாமிக் டவுன்னா பிக் பிஸ்னஸும் அவங்களும் கட் டவுன் பண்ணுவாங்க காஸ்ட். அதை நம்ம ஆப்ரேட்டிங் லெவரேஜ்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ அதனால இதெல்லாம் டைரக்ட்லி ரிலவெண்டா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நிஃப்டி 50ல ஒரு 65 to 70% ஆஃப் த ஸ்டாக் வந்து ஃபால்ஸ் அண்டர் த செகண்ட் கேட்டகரி. ஸோ இப்போ நீங்க நிஃப்டி 50 எடுத்து போய் ஒரு கம்பெனி பார்த்து அவங்களோட ப்ராடக்டா சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா it is not directly relevant or like falls under the first one, whereas another ஒரு 30 to 35% comes under the demand for everyday services நம்ம பார்த்தோம். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சைக்கிள் மேல கீழே போகும்போது நம்மளுக்கு வந்து இது மேல போறது கீழே போறது வந்து ஒரு இன்டைரக்டா நம்ம பேட்டர்ன் சீக்கர்ஸ்ல. ஸோ வந்து always every organization will be dependent or directly dependent on the economic cycle அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து டைவர்சிஃபை பண்றவங்க அவங்க கேர்ஃபுல்லா பார்த்து போடுவாங்க. ஸோ இப்போ எக்கனாமி டவுனா இருக்கும் போதும் சில பல ஸ்டாக்ஸ் வந்து லிட்டில் பிட் ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணும்போது இதை பேலன்ஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் த மெயின் ரீசன் அண்ட் பிரைமரி ரீசன் ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர் தே ஷுட் இன்வெஸ்ட் இன் எவ்ரி செக்டார். எல்லா செக்டார்லயும் உங்க ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் இஸ் all the stocks are
நாட் ரெஸ்பான்சிவ் ஆர் ரியாக்டிவ் டு த எக்கனாமிக் சைக்கிள்ஸ். எக்கனாமிக் சைக்கிள் போது ஃபெட் ரேட் கட் பண்றாங்க இல்ல ரேட் ஏத்துறாங்க. ஓகே, அப்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணனாலும் இதுவும் மேல ஏறி இறங்குது இல்ல. சோ அதுக்கு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கும்ல. அது என்ன மாதிரி ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா பிரைமரியா 3 ரீசன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, we need to look into these 3 things, which is operating leverage, financial leverage, அப்புறம் idiosyncratic developments அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ இப்போ இதை பத்தி இப்படி மேலப்ல பாத்தீங்கன்னா, இது என்னடா இது ஏதோ ஒரு எக்கனாமி ரிலேட்டட் டேர்ம் மாதிரி இருக்கு, நமக்கு இன்னும் புரியாதுன்னு நினைப்போம். ஐ ட்ரை டு சிம்பிளிஃபை இட் பிகாஸ் ஆத்தரே ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்தாரு. அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெப்ட்னா கடன். ஓகே, ஸோ இப்போ டெப்ட்னா கடன் சொல்லியிருக்கேன். அப்ப கடன் வாங்கினா நம்ம என்ன பண்ணணும்? கடனை திருப்பி கொடுக்கணும். ஸோ அசல் நம்ம கிடைக்கிற வரையும் நம்ம என்ன கட்டுவோம்? வட்டி கட்டுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் டெப்ட். டெப்ட்டுக்கு அசல் கட்டணும், விச் இஸ் பிரின்சிபல் அமௌண்ட், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் கட்டணும், வட்டி கட்டணும். ஸோ அப்ப யாருன்னா இந்த டெப்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லோன்ஸ் கொடுப்பாங்க, பாண்ட்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் கிரெடிட் லைன்ஸ். இவங்கதான் வந்து இவங்க கிட்ட வந்து காசு வாங்குவோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ப்ராஃபிட்டோ லாஸோ இவங்களுக்கிட்ட கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் கட்டியே ஆகணும். ஓகே, ரெகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் வி ஆர் டூயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அதே சமயம் இதை நம்ம 10 வருஷத்துல கட்டி முடிக்கிறோம் அப்படின்னா அந்த 10 வருஷம் மெச்சூரிட்டி டேட் அப்ப ஃபுல் பிரின்சிபல் அமௌண்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கணும். இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டெப்ட். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஏன் இவங்க போய் கடன் வாங்குறாங்க? ஃபர்ஸ்ட் இவ்வளவு கஷ்டம் இருக்கே, இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இருந்தும் ஏன் கடன் வாங்குறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் இருக்குல்ல, நம்ம கட்டுறோம்ல, அது வந்து டாக்ஸ் டிடக்டபிள். ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்டோட அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்களோ அதோட அதிகமா இருக்கும் உங்களுக்குன்னா. ஸோ அதனால இந்த டாக்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுக்காகவே மெயினா சில பல பெரிய கம்பெனிஸ் வந்து கடன் வாங்குவாங்க. பட் தே வில் பே ஆல் த இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம், அப்புறம் இந்த மெச்சூரிட்டி டேட் எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாம முக்கியமா எப்ப அதிகமா கடன் வாங்குவாங்க அப்படின்னா, ஃபெட் ரேட் கட் பண்ணுதுல, கட் பண்ணும்போது ஜாலியா கடன் வாங்கிக்குவாங்க, ஈஸியா க்ரோ ஆயிடுவாங்க அதிகமா. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா, தேவைக்கு அதிகமா அவங்க சில பல பேர் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மின்னு கடனை வாங்கிடுவாங்க. அப்புறம் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ஏத்திடுவோம்னா அவங்களால இன்ட்ரெஸ்ட்டும் கட்ட முடியாது, கடனும் கட்ட முடியாது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் எக்கனாமிக் சைக்கிள் வந்து டைரக்டா அடிக்கிறது. எந்த கம்பெனினா அதிகமா டெப்ட் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்போது இறங்கும்போது பயங்கரமா அடி வாங்குவாங்க. ஓகே, அப்புறம் நோ ஓனர்ஷிப் டைல்யூஷன். ஸோ இப்ப நம்ம இன்னும் சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்க வந்து ஒரு சமோசா கடை வச்சிருக்கீங்க, இல்ல முடி வெட்டுற கடை வச்சிருக்கீங்க, இது மாதிரி ஸ்மால் அண்ட் மீடியம் இன் பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து மெயினா வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கோஸ் டு தம். கரெக்டா? சமோசா வித்து அதிக ப்ராஃபிட் எடுத்தாலும் அவங்களுக்கு தான், சமோசா சேல்ஸ் ஆகாம லாஸ் எடுத்தாலும் அவங்க தான் வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கும் சில பண தேவை வரும். எக்ஸ்பேன்ஷன் பண்றாங்க, இல்ல ஒரு லாஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நாளைக்கு பிசினஸ் ரன் பண்ண வேணும் போது அவங்க சின்ன சின்ன கடன் வாங்கிக்குவாங்க. அந்த கடனை அவங்க ஒழுங்காவும் கட்டிடுவாங்க, ஸ்மால் மீடியம் அண்ட் பிசினஸ். ஸோ இவங்க மெயினா ஏன் இந்த டெப்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா, தே டோன்ட் வாண்ட் டு டைல்யூட் தேர் ஓனர்ஷிப். 100% அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அவங்களே வந்து எல்லாரோட டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணுங்கிறதுக்காக. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா, உங்ககிட்ட கேஷ் ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருக்கு, வரவு செலவு எல்லாம் நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நான் சொன்ன முன்னாடி ஃபெட் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறாங்க, அப்படி ஏத்தும் போது நீங்க அதிக டெப்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவன் எவ்வளவு கடன் வச்சிருக்கான் பாருங்க, வாங்காதீங்க, இவ்வளவு கடன் வச்சிருக்கான் வாங்காதீங்க, உங்க காசு சேஃபா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப ஈக்விட்டினா என்ன அப்படின்னா, அதுதான் நம்ம ஸ்டாக் வாங்குறோம் விற்கிறோம்ல, அதுதான் ஈக்விட்டி. ஸோ அப்ப ஒரு கம்பெனி ஈக்விட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகேங்க இப்ப என்கிட்ட 100% இருக்கா, இதை நான் வந்து ஒரு 40% வந்து நான் ஈக்விட்டிக்கு அனுப்புறேன் அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லி அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் தெரிவிக்கும் போது அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த ஐபிஓ லிஸ்டிங் அப்ப ஏறியும் இருக்கலாம், இறங்கவும் இருக்கலாம். அதான் ஈக்விட்டி. ஸோ இப்போ ஈக்விட்டி மெயினா எதுக்கு போவாங்க அப்படின்னா, ஆர்கனைசேஷன் கடன் வாங்கினா வட்டி கட்டணும், அசல் கட்டணும்.
ஈக்விட்டி போனா அவன் திருப்பி கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்களும் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஓனர்ஷிப். ஸோ அப்ப அந்த கம்பெனி ப்ராஃபிட் எடுத்தா நம்மளும் அதிக ப்ராஃபிட் எடுத்து வளருவோம். லாஸ் எடுத்தா லாஸை வாங்கிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும், வேற வழி கிடையாது. ஸோ அதே சமயம் அவங்க நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ண அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. ஓகே, அதே சமயம் இந்த டிவிடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி பாருங்களேன். இப்போ கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம்ல, அது மாதிரி. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட்ஸை வந்து அவன் ப்ராஃபிட் மேக்கும் வரும்போது தருவான். அதே லாஸ்ட்ல இருந்தாலும் டிவிடெண்ட்ஸ் தரமாட்டான். ஸோ இதுனா அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். வேற கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் ஆகணும். ஓகே, இது என்ன டிராபேக் ஆகும் அப்படின்னா அவங்களோட ஓனர்ஷிப் ரைட்ஸ்னா கம்மியாகும். அப்போ அவங்க ஏதாவது ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மாத்துறாங்க, புதுசா சில டைரக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்னா எவ்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தையும் தெரிவிச்சு அவங்களும் ஓகே அவேர்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க டிசிஷன்ஸ்லாம் மூவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ இப்போ இது வந்து கம்பெனிக்கு இல்லை, ஷேர் ஹோல்டர் அவங்க வந்து இந்த இன்வெஸ்ட் பண்றதுனால இப்போ ஸ்டாக் ஏறுனா தே வில் கெட் a gain. ஸோ ஈக்விட்டி வந்து டெப்டோட ரிஸ்க். ஏன் அப்படின்னா நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் கொடுக்கணும், அசலையும் திருப்பி கொடுக்கணும். ஓகே, ஒன்லி வே உங்களோட கடன் திரும்பி வராம போறதுக்கு த கம்பெனி நீட்ஸ் டு பி பேங்க்ரப்ட். அவங்க வந்து எங்கிட்ட காசே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்ரப்ட்னா அவங்க சப்மிட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான். ஸோ அதர்வைஸ் இட்ஸ் வெரி சேஃபர் அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஆனந்த் சார் இவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அமௌண்ட்டை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுங்க, அவன் 8% வட்டி உங்களுக்கு கொடுத்துன்னே இருப்பான், அந்த மாதிரி கொஞ்சம் போட்டு சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அப்புறம் டோட்டல் லையபிலிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம கடன் பார்த்துட்டோம், ஈக்விட்டி எப்படி காசு வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இந்த லையபிலிட்டிஸ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கின எல்லா கடன் பிளஸ் ஆப்ளிகேஷன். இந்த ஆப்ளிகேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க கம்பெனியில இப்போ எம்ப்ளாயிஸ்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேஜ் தரணும் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆப்ளிகேஷன் கம்ப்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உடனே பே பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்கான அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்கா, அப்ப அது ஒரு லையபிலிட்டி மாதிரி, ஏன்னா அவங்க காசை கொடுக்கணும். அப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இப்ப ஒரு லீஸுக்கு எடுத்து ஒரு நடத்தணும், வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி, யூட்டிலிட்டிஸ், இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்புறம் கடன் வாங்கினா கடன் மட்டும் கொடுக்க கூடாது, அதோட வட்டியும் கொடுக்கணும்ல. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், இது இன்னும் நிறைய போகும். பட் ஐ ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் இட். லைக் டாக்ஸ் கட்டணும், அந்த குவார்டர்லாம் டாக்ஸ் கட்டணும். ஸோ இது எல்லாமே வரும். ஸோ இதுதான் டோட்டல் லையபிலிட்டிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இப்போ எல்லா ஸ்டாக்குக்கும் இதை வந்து இம்பார்ட்டண்டா பார்க்க சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் விச் இஸ் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் லையபிலிட்டிஸ் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டிஸ், இதுதான் இந்த ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேஷியோ வந்து நம்ம ஈஸியா அவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல இருந்து எடுத்துக்கலாம். அந்த பேலன்ஸ் ஷீட்ல எல்லாமே கொடுத்துருப்போம், இதுனா என்னோட லையபிலிட்டி, இதுனா ஈக்விட்டி வேல்யூ, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்மளே கம்ப்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இன்டர்நெட்ல வந்து லேட்டஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆஃப் த கம்பெனின்னு போட்டாலே கொடுத்துருவோம். ஓகே, இப்ப ஒரு ரேஷியோ, ஹை ரேஷியோ கம்பெனி எடுத்துக்குவோம். ஹை ரேஷியோ என்ன அப்படின்னா அவன் வந்து நிறைய கடன் வாங்கியிருக்கான் ஈக்விட்டியோட. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த நிஃப்டி 50 கம்பெனிஸ்ல ஏர்டெல்லோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து வெரி ஹை, 2.26. ஸோ அப்ப அந்த கம்பெனியோட ஒரு 100 ரூபாயில 30.67 ருபீஸ் தான் ஈக்விட்டிக்கு, மிச்சம் எல்லாம் 69.33 ருபீஸ் வந்து டெப்ட். ஓகே, வேற இதே ஒரு லோ ரேஷியோ மெயின்டைன் பண்றோம், கம்மியா கடன் வச்சுட்டு ஈக்விட்டியில நிறைய இருக்கிற கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் வந்து டிசிஎஸ். அவனோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.0164. அப்ப அவன் வந்து ஒரு 100 ருபீஸ் எடுத்தான் அப்படின்னா அந்த 100 ருபீஸ்ல 98.39 வந்து ஈக்விட்டிக்கு போகும், மிச்சம் 1.6 வந்து அந்த டெப்டுக்கு போகும். ஸோ இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ லோவரா இருந்தா நமக்கு அட்வான்டேஜ், ஹையரா இருந்தா இட் இஸ் லைக் லிட்டில் பிட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா லைக் அவனோட எவ்ரி 100 ருபீஸ்ல வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் கோஸ் டு டெப்ட், அதுல இருந்து மினிமம் அமௌண்ட் தான் ஈக்விட்டிக்கு வரும். ஸோ அதோட growth வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் கம்பேர்ட் டு லைக் லோ ரேஷியோ டெப்ட் ஈக்விட்டி. ஸோ இதை தான் வந்து அவங்க ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் கைட்ஸ் அட்வைஸ் பண்ணும்போது டெப்ட் ஈக்விட்டி பாருங்க எவ்வளவு கடன் வச்சிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதை இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ அவன் ப்ராஃபிட் 1000 ரூபா அப்படின்னா 300 ரூபா தான் ஈக்விட்டிக்கு அலோகேட் ஆகும்.
ஓகே, மிச்சம் 700 ரூபாய் வந்து டெப்ட்டுக்கு போகும் ஏர்டெலுக்கு. வேற 1000 ரூபாய்னா ப்ராஃபிட் டிசிஎஸ்க்கு 983 rupees, டெப்ட்டுக்கு வந்து 16.10 rupees தான் போகும். So higher the profit, more the equity. That is why TCS is going up and giving more and more dividends. Okay, so இப்ப பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னா பார்த்தோம். டெப்ட், டோட்டல் லைபிலிட்டிஸ், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ, ஈக்விட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும், விச் இஸ் த ஃபினான்ஷியல் லெவரேஜ். ஓகே, ஃபினான்ஷியல் லெவரேஜ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம வீரபாபு வந்து கணபதி ஐயர் அண்ட் பேக்கரி ரன் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த பேக்கரியோட டோட்டல் வேல்யூ வந்து 30,000 rupees. அது எல்லாமே அவர் வந்து ஈக்விட்டியில வச்சிருக்காரு. ஒரு ஷேர் 100 ரூபான்னு சொல்லிட்டாரு. அப்ப நீங்க எவ்வளவு ஷேர் வச்சிருக்கான்னு பாருங்க. அந்த ஷேரை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ இப்ப 2 சினாரியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து அவர் பேக்கரி வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்டர்ல அவர் வந்து ஒரு நாளைக்கு 3000 ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த குவார்டர்ல அவர் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, ஒரு நாளைக்கு என்னால் 2000 தான் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, என்னோட ப்ராஃபிட் டிக்ளைன் 33. ஸோ அப்போ அவர் இப்படி மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா உடனே அந்த குவார்டர் எண்டில் நம்மளோட ஈக்விட்டியோட ஷேரோட வேல்யூவோட ஒரிஜினல் ஃபேர் வேல்யூ வந்து 67 per ஷேர் ஆயிடும். ஓகே, 33 ரூபா கம்மி ஆயிடும். இதே பார்த்தீங்கன்னா அதே வீரபாகு வந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் எடுக்கிறாரு per day இந்த குவார்டர். ஸோ அப்போ அகைன் ப்ராஃபிட் ரைஸ் டு 33. இப்போ அவரோட ஈக்விட்டி வந்து சடனா பார்த்தீங்கன்னா அதோட ஃபேர் வேல்யூ வந்து 133. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஷேர் எல்லாம் குபு குபுன்னு வரும். இதனால தான் வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட், ஆனுவல் ரிசல்ட்னு அனௌன்ஸ் பண்ற அன்னைக்கு எல்லாம் தீவிரமா இருப்பாங்க. டிவிடெண்ட் வருமா, எந்த அளவுக்கு ஈக்விட்டி ஏறும் இறங்கும். ஸோ அவன் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் காட்டுறனோ அந்த அளவுக்கு ஈக்விட்டி ஏறும். அதே சமயம் அவன் லாஸ்ட்னா டமால்னு அடிச்சிடுவான், இறக்கிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் லெவரேஜ்ல ஒன்லி ஈக்விட்டி வச்சு ரன் ஆகுற கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்ப வீரபாபுக்கு வந்து அவரோட கடை சரியா ஓடல, ஏன்னா கண்டினியூஸா லாஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து இப்ப ரன் பண்றது கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வேணும். வீரபாபு அதுக்காக வந்து கடன் வாங்குறாரு, டெப்ட். ஸோ அப்போ அவர் வந்து ஒரு 15,000 ரூபாய் கடன் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா 10 வெட்டி கந்து வெட்டிக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. 10 வெட்டி நான் கொடுத்துட்றேன்யா, நான் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் வாங்கி கடையை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஸோ இப்ப வீரபாபு வந்து 2 சினாரியோ பண்ணலாம். அந்த சினாரியோ தான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ளைன் இன் பேக்கரி ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ ஒரிஜினல் ப்ராஃபிட் 3000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நம்ம அதே சினாரியோ எடுத்துக்குவோம். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து 2000 ரூபா தான் பண்றாரு. ஓகே, ஸோ இப்ப இவர் கடன் வாங்கினால இன்ட்ரெஸ்ட் 1500 ரூபா கட்டி ஆகணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் 1500 2000 கழிச்சா அவரோட ஒரிஜினல் ப்ராஃபிட் வந்து 500 தான். ஓகே, இவர் கடன் வாங்கினால அவரோட ப்ராஃபிட் வந்து 500. அவரோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பாருங்க 83.33%. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு குவார்டருக்கு முன்னாடி ஷேர் 100 ரூபாய் இருந்தது, சடனா 16 ரூபா 67 காசு ஆயிடுச்சு. ஏன்னா 83.33% டிக்ளைன். ஸோ அப்போ வீரபாகு வந்து என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அவரே எல்லாத்தையும் விரிச்சு காமிச்சிடுவாரு அவரோட ரிசல்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறப்ப. வேற அதர் ஹேண்ட் அவர் வாங்கின கடனால அவர் வந்து ஆக்சலரேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராஃபிட் நிறைய பார்க்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் ப்ராஃபிட் பாக்குறாரு. ஸோ இப்போ கடன் 1500 கட்டிட்டு ரிமைனிங் ப்ராஃபிட் வந்து 4500 ரூபா. ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து 50% ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா சும்மா அஜால் குஜாலா 150 ரூபா போயிடுது. ஸோ அவர் கடன் வாங்கியும் கம்பெனியை வளரலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பேலன்ஸ் ரிசல்ட், இந்த எந்த அளவுக்கு அவர் கடன் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு தெரியுது இந்த கம்பெனி ஒர்க் பண்ற அதோட ப்ராடக்டோ சர்வீசஸோ வந்து ஃபியூச்சர்ல வந்து growth கம்மியாக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிடிப்படுது அப்படின்னா, அவன் அதிகமா கடன் வச்சிருந்தான்னா பெட்டர் வி செல் இட் அவுட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த ஸ்டாக். ஸோ இதுதான் வந்து நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோல ஃபினான்ஷியல் லெவரேஜ்ல வந்து நம்ம கத்துக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா அதிகமா கடன் இருந்தது அப்படின்னா அவன் லாஸ் மேக் பண்ணான்னா அவனோட ஷேர் வந்து சும்மா ஈஸியா இறங்கும். ஏன் அப்படின்னா இப்ப அவன் கடன் இல்லாதப்ப அவனோட ஷேர் வந்து 33% தான் இறங்குச்சு. இப்ப கடன் வச்சிருக்கான்றோம்னா அவன் ஷேர் எவ்வளவு இறங்கிருக்குன்னு பாருங்க. ஹி ஸ்டில் மேக்கிங் த சேம் ப்ராஃபிட் அந்த 2000 தான் 2 இடத்துலயும். ஆனா கடன் வச்சனால என்ன ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஃபுல்லா அடிச்சு 0 ஆக்கிட்டு தான் கடன் கொடுக்குறவனுக்கே போவாங்க. அதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபினான்ஷியல் லெவரேஜ்க்கு.
ஸோ என்ன லாஸோ ப்ராஃபிட்டோ ஃபர்ஸ்ட் கடனை கட்டி ஆகணும், மிச்சம் இருக்கிறது தான் ஈக்விட்டி போட்டு நமக்கு. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் வி நீட் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இதுதான் வந்து நான் புதுசா கத்துக்கிட்டேன். ஏர்லியர் வந்து இது எனக்கு வந்து அந்த அளவுக்கு புரியல, விச் இஸ் லைக் ஐ ஓப்பனிங் ஃபார் மீ. ஸோ இப்போ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டவுன் த லெவல் போய் பார்க்க கத்துக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காம்பனன்ட். ஃபினான்ஷியல் லெவரேஜ் dictates the profit cycle up and down, just like the Fed rate cuts or like a government stimulus எப்படி economic cycle ஏத்துதோ இறங்குதோ. So now you understand why financial leverage is important. இதை வச்சுதான் வந்து அந்த ப்ராஃபிட் சைக்கிள் வந்து ஏறி இறங்குது. அண்ட் யூ கேன் see how volatile, எவ்வளவு கடன் வாங்கினா எப்படி சடனா எவ்வளவு இறங்குது, திடீர்னு அது growth எப்படி போனா எப்படி volatile ஏறுது. So that's why like a debt can give you boost your profit or like pull you down. அந்த வாங்கின கடனை வந்து ஒழுங்கா உங்க கம்பெனி ரன் பண்ணல அப்படின்னா. ஓகே, அப்ப இவ்வளவு சொல்றியடா, அப்ப இதை பார்த்துட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வச்சு நான் பயப்படணுமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி வேரியன்சஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி வேரியன்சஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்றேன், நான் மேனுஃபேக்சர் பண்றேன், அந்த மாதிரி பண்றவங்க வந்து ஆப்வியஸா வந்து கொஞ்சம் ஹையர் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ தான் வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக மிஷின்ஸ் வாங்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், அப்புறம் மோர் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, வேற டெக் அண்ட் சாஃப்ட் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அந்த மிஷின் வாங்குறதுக்கான எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் பெருசா இருக்காது. மோஸ்ட்லி அந்த ப்ராடக்ட் அது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிடுச்சுனாலே அவங்க ஈஸியா அதை வச்சு நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, அதையே திருப்பி திருப்பி வித்து. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியும் எம்ப்ளாயி காஸ்ட் தான், மற்றபடி இந்த மிஷின் மேக்கிங் அந்த மிஷின் வாங்கி பண்ற காஸ்ட்லாம் இருக்காது. ஸோ when you see the debt to equity, டெக் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லோவா வச்சிருக்கணும். வேற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் ஹையரா இருந்தா இட்ஸ் ஓகே. ஸோ ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க் நம்ம ஆல்ரெடி ஃபினான்ஷியல் லெவரேஜ்ல பார்த்தோம், அதே தான். ஸோ ஹேவிங் செட் தட் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது ஹையர் த ரிஸ்க். நம்ம பார்த்தோம்ல, அவன் க்ரோத் ஆனானா பூஸ்ட் ஆகுது, அதே சமயம் அவன் க்ரோத் ஆகலைனாலும் சடனாக கீழே வரும். ஸோ இந்த ரிஸ்க் அசஸ் பண்ண நமக்கு தெரியணும். ஸோ விச் இஸ் வை லைக் ஆல்வேஸ் தே சே லைக் go and discuss with the certified அந்த செக்யூரிட்டி டீலர் செபி சர்டிஃபைட் பீப்புள்கிட்ட பேச சொல்றாங்க, பிகாஸ் தே நோ ஆல் தீஸ் ரிஸ்க்ஸ். ஓகே, அப்புறம் என்னன்னா ஈக்விட்டி கன்சிடரேஷன். ஸோ சில சமயம் வந்து டெப்ட் ஈக்விட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, லோ பண்றதுக்காக தேமே எய்தர் லைக் ஷேர் ஹோல்டர் வந்து இன்னொரு 10% நான் விடுறேன், அதை போனஸா எடுத்துக்கோங்க, ஸோ இந்த வேல்யூவை கட் பண்றேன், அந்த மாதிரி ஈக்விட்டியை டைல்யூட் பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அவனோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ லோ பண்றதுக்கு அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் லைக் இட்ஸ் குட் ஆர் பேட். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் வந்து சடனா டெப்ட் ஈக்விட்டி இறங்குது ஏறுது. சில பேர் வந்து ஷேரை பைபேக் பண்ணுவாங்க, அப்ப டெப்ட் ஈக்விட்டி ஏறும். சில பேர் ஷேரை வந்து வெளியில விடுவாங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் லோ ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா விப்ரோ வந்து நான் பைபேக் பண்றான்னு சொல்றான்னு நினைச்சான், அப்ப அவன் பைபேக் பண்றான்னா அவனோட டெப்ட் ஈக்விட்டி சடனா ஏறும். ஓகே, அதே சமயம் சில பேர் போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா லோ ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அந்த இன்னும் மோர் ஃபேக்டர்ஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி, மோர் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இது. அப்புறம் எக்கனாமிக் இம்பாக்ட், ஆப்வியஸா ரேட் கட் பண்றாங்க ஏத்துறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்கணும்ல, விச் அஃபெக்ட்ஸ் ட்ரமாட்டிக்கலி. ஸோ இந்த ரிலேஷன் தான் ஒன் அண்ட் ஒன் மெயின் ரிலேஷன் ஆஃப் எக்கனாமிக் சைக்கிள் டு ப்ராஃபிட் சைக்கிள். அப்புறம் ஸ்ட்ராட்டஜி, அவன் அதை வாங்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் ஆர்என்டி பண்ணி புதுசா ஒண்ணு பண்ணிட்டான், அதை ஆக்சிலேட் பண்ணி சேல் பண்றதுக்காக வாங்குறானா, இல்ல அவன் கடன் வந்து வச்சு வட்டி கட்ட முடியாம கடன் இன்னும் டெப்ட் வாங்குறானா. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸ்டெபிலைஸ் பண்றானா, என்ன பண்றான், எதுக்காக வாங்குறான். ஸோ இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதனாலதான் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா அந்த நியூஸ் வந்து ரொம்ப டீடைல்டா படிச்சு பார்ப்பாங்க அந்த இன்வெஸ்டர்ஸ்னா. ஸோ விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பண்றாங்க ஒரு ஆர்கனைசேஷன், என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க, எல்லா ஆர்டிகளும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் லைக் ஃபினான்ஷியல் லெவரேஜ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அதை ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் பிரைமரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னாலே அவன் எம்ப்ளாயி வச்சிருப்பான். எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கணும், வேஜஸ் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், சேல்ஸ் பண்றவனா தான் அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும், அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்.
எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு கம்பெனி போனோடனே கேட்போம்ல, ஹெல்த் என்ன இருக்கும், எங்களுக்கு ஸ்டாக் தருவீங்களா, அது மாதிரி நிறைய பெர்க்ஸ் எல்லாம் கேட்போம். ஸோ தீஸ் ஆர் ஆல் அடிஷனல் பெனிஃபிட்ஸ். அப்புறம் ரெண்ட் ஆர் லீஸ், அவன் ஒரு கம்பெனி பில்டிங் வாங்கியிருக்கான்னா அதை ரெண்ட்டுக்கு வாங்கலாம், இல்லை லீஸ்க்கு வாங்கலாம். சில சமயம் மிஷின்ஸே ஃபுல்லாக அவன் ரெண்ட்டுக்கு எடுப்பான், லீஸுக்கு எடுப்பான். ஸோ அவன் வந்து ஒரு துணிக்கடை, கிளாத்திங், இது மாதிரி நிறைய பொருள் விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிக் மால், லைக் அதிக மக்கள் ஒரு இடத்துல வந்துட்டு அவன் வந்து ஒரு நியூ ரீட்டைல் அவுட்லெட் ஓபன் பண்ணுவான். அப்புறம் யூட்டிலிட்டிஸ்ங்கிறது அவன் ரெகுலரா யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், கேஸ், இன்டர்நெட் அண்ட் டெலிஃபோன் சர்வீசஸ். ஸோ ஆப்வியஸா அதுக்குன்னா பே பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிப்ரிகேஷன் அண்ட் அமார்டைசேஷன். சில சமயம் அவன் வாங்கின பொருளுக்கு வந்து கீழே கம்மி ஆகும். சில சமயம் அவன் வாங்கின ரியல் எஸ்டேட் அந்த இடம் வந்து பூம் ஆகும். ஸோ அதோட வேல்யூ வேர் ஆகும். ஸோ அவனோட அசட்ஸ் வந்து கீழேயும் போகலாம், மேலேயும் போகலாம், என்ன வாங்கியிருக்கான். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல அவன் கொடுத்துருப்பான், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல டீடைல்டா. ஸோ அப்போ இண்டிபெண்டா போயிட்டு இதை பார்க்கணும், கம்பேர் பண்ணணும் என்ன பண்ணியிருக்கான் எக்ஸ்பென்சஸ்ல. ஸோ விச் இஸ் ஆல்சோ வெரி வெரி டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ப்ராஃபிட் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வந்து நிறைய பேரை ஹையர் பண்றான்னா அதுக்கேத்த மாதிரி அவன் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிருக்கானா இந்த எக்ஸ்பென்ஸ் கவர் பண்றது மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா இஸ் ப்ராஃபிட் வில் கட் டவுன், ரைட்? அதேதான். பெனிஃபிட் நிறைய கொடுக்குறானா அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான லைபிலிட்டியும் அலோகேட் பண்ணும்ல, அப்போ ப்ராஃபிட்ல இருந்து அதை எடுத்து வைக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் வச்சே சில பேர் வந்து ப்ராஃபிட் சைக்கிள் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஃபர்தரா இருக்கு. ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த 5. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் எக்யூப்மெண்ட். இப்போ என் கம்பெனினா, சில கம்பெனிஸ்னா பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்றப்ப தே பை லாட் ஆஃப் சப்ளைஸ் லைக் ஹை அண்ட் நோட் புக், பென்சில்ஸ், டைரிஸ். நம்மளாம் வீட்டுக்கு எடுத்துன்னு வரும், டைரி கொடுத்தான், நியூ இயர்க்கு இது கொடுத்தான், அது கொடுத்தான் அப்படின்னு அதெல்லாம் எடுத்துன்னு வருவோம். இந்த மாதிரி ஒரு சப்ளை எக்யூப்மெண்ட். சில பேருக்குன்னா வந்து கம்ப்யூட்டர்ஸ் கொடுப்பாங்க, பிரிண்டர்ஸ் கொடுப்பாங்க, நீங்களே தனியா இண்டிபெண்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதே கம்பெனி கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அந்த டைரி கொடுக்கறது, நோட்டு கொடுக்கறது, முன்னாடி 10 ரூபா பேனா வாங்கினா 2 ரூபா பேனா வாங்கி வைப்பான். சாஃப்ட்வேர் லைசன்ஸ் காசு கட்டணுமா, நம்ம ஏன் ஓப்பன் சோர்ஸ் போக கூடாது, இந்த மாதிரினா பண்ணுவாங்க. ஸோ கட் டவுன் த காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ல. அப்புறம் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். நல்ல க்ரோத் இருக்கும்போது நிறைய மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து காஸ்ட் பிச்சிங் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் வே ஆஃப் ஷோயிங் அப் ஹூ வி ஆர். ஸோ மோர் அண்ட் மோர் சேல்ஸ் இன்க்ரீஸ். அப்புறம் டிராவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸோ சில சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக உங்களோட எம்ப்ளாயிஸ் டிராவல் பண்ணணும். ஸோ தே மே சென்ட் ஹிம் இன் த பிஸ்னஸ் கிளாஸ் இஃப் தே ஆர் டூயிங் வெரி வெல். இல்லைன்னா எக்கனாமிக் கிளாஸ்ல சீப்பஸ்ட் டிக்கெட் எட்ரா 3 இடம் போய் போகணுமோ போட்டோம், கனெக்ஷன் வச்சு போட்டோம், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கிளைண்ட் மீட்டிங்ஸ் போறதுக்கு. கிளைண்ட் மீட்டிங்ஸ் ஹோஸ்ட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ். சில பேர் வந்து லாவிஷா போய் பெரிய விழால வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க, என்னோட ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் அதெல்லாம். ஸோ அது மாதிரி என்ன மாதிரி ஒரு மீட்டிங் எங்க செட்டப் பண்றாங்க, விச் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் எம்ப்ளாயி என்டர்டைன்மெண்ட். குவார்டர்லி எம்ப்ளாயிக்காக அவன் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்கு மூவி கூட்டு போவாங்க, இல்லை ஒரு ஹோட்டல் கூட்டு போவாங்க, ஒரு அவுட்டிங் கூட்டு போவாங்க. Next is the professional fees. So any company they should have a lawyer, accountant, consultant, auditors. So இவங்க எல்லாத்துக்குமே அவங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ விச் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அண்ட் லாஸ்ட் இஸ் த ரிசர்ச் டெவலப்மெண்ட். அடுத்தடுத்து நிறைய மார்க்கெட்ல புதுசா கண்டுபிடிச்சு அவன் வந்து நம்பர் 1 மெயின்டைன் பண்றதுக்கு, இல்ல கீழே போயிட்டானா திருப்பி நம்பர் 1 பிடிக்கிறதுக்கு R&D இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்டர். அங்க டாப் டாக்டரேட்ஸ், PhDs ரிசர்ச் பண்ற இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எல்லாம் உள்ள போட்டு புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் நிறைய காசு போடுவான். ஸோ தீஸ் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்ஸி கம்பெனில பிக்சட் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்போ பிக்சட் என்ன அப்படின்னா, ஒரு சேலரியோட ஒரு எம்ப்ளாயோட வேஜ், ஒரு இடத்தோட ரெண்டல், அவனுக்கு கொடுக்குற பெனிஃபிட் வந்து உடனே ஒரு குவார்டர்லேயே ஏறி இறங்காது. விச் இஸ் பிக்சட்னா நீங்க ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த எக்ஸ்பென்ஸ்ல உங்களால போட முடியும். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா செமி பிக்சட். உங்களால இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு அந்த குவார்டர்ல அவனுக்கு வந்து நிறைய ரைடர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு. ஸோ அவனுக்கு கார் சப்ளை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, ஹி ஹேஸ் டு இன்க்ரீஸ் த கார்ஸ். ஸோ அப்போ அந்த கார்ஸ் வந்து செமி பிக்சட். அதே சமயம் அவனோட ஆப்ல வந்து நிறைய புக்கிங் வருது, நிறைய பீப்புள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹி ஹேஸ் டு இன்க்ரீஸ் த சர்வர் டு கேட்டர் த டிமாண்ட். இல்லாட்டி அவனோட ஆப்பே கிராஷ் ஆயிடும்.
ஓகே, அது வந்து செமி ஃபிக்ஸட். ஸோ வி கேன் நாட் டிட்டர்மைன். இது வந்து செமி ஃபிக்ஸட் காஸ்ட்னுவாங்க. லாஸ்டா வந்து வேரியபிள் காஸ்ட். ஸோ இப்போ இந்த வேரியபிள் காஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அவனோட பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூனா டாக்ஸி புக் பண்ணி ஒரு இடத்துல இன்னொருத்த இறக்கணும், அதுக்கு காசு வாங்குவாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இந்த கார் இங்கேருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கு பிரைமரியா அவனுக்கு தேவை ஃபியூவல். இந்த ஃபியூவல் பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் அமௌண்ட். இது வந்து திடீர்னு ஏறும், திடீர்னு இறங்கும். ஸோ இப்போ இந்த ஃபியூவலோட காஸ்ட் வேரியபிள் ஆகும்போது அந்த ஃபியூவல்கான எக்ஸ்பென்ஸும் வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் அ வேரியபிள் காஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து we need to understand. So more and more company shows fixed cost or semi fixed and reducing the variable cost. அதுக்கு எதா பண்ண முடியும் அப்படின்னா we would know their expense would be within the limit. இதே வேரியபிள் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஹார்ட் டு டிட்டர்மைன். அந்த குவார்டர்ல அவன் சொன்ன எக்ஸ்பென்ஸ் தான் நடக்குமா இல்ல எக்ரிடுமா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பீப்புள் வில் பி ஸ்கெப்டிக்கல். ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க விழாது. So far we saw operating expenses. அந்த எக்ஸ்பென்சஸையுமே அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் கிட்டத்தட்ட அதுதான் காஸ்ட். டாப்ஸ் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட். இட்ஸ் ஆல்சோ யூ கேன் சே டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் லெவரேஜ்னு என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இஸ் சம்திங் விச் டிட்டர்மைன்ஸ் த அகெயின் த ப்ராஃபிட் சைக்கிள். ப்ராஃபிட் சைக்கிள்ங்கிறது அந்த கேபிட்டல் கெயின்ஸ் தான் நம்ம சொல்றோம். ஈக்விட்டி எந்த அளவுக்கு ஏறுது இறங்குது. ஓகே, இப்போ ஒரு கம்பெனி சேல்ஸ் வந்து கண்டினியூஸா க்ரோ ஆகுது. ஓகே, அப்ப இந்த எக்ஸ்பென்சஸ்னா பாத்தீங்கன்னா அவனை இன்னும் பூஸ்ட் பண்ணி விடும். இன்னும் நீங்க இந்த எக்ஸ்பென்சஸ்னா ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அப்ப இது பூஸ்ட் பண்ணும்போது ஹி வில் கெட் மோர் சேல்ஸ். ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட ஈக்விட்டியும் பூஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி குட் when the economy is up and all those things. ஓகே, இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனா எக்கனாமி வந்து டவுன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் சி இந்த ஆர்டிகல்ஸ்னா என்ன ஆகும் அப்படின்னா they will cut down the fund for R&D. Next they cut down the job cuts. Then they will reduce the benefit. ஓ இந்த பில்டிங்ல லீஸ் அதிகமா இருக்கா, நம்ம மாத்துவோம், இல்ல எல்லாரையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கட் டவுன் பண்ண பார்ப்பாங்க. வை தே ஆர் டூயிங் இட்? தே கட் டவுன் த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், தே வில் பூஸ்ட் த ப்ராஃபிட். ஸோ இதுவே ஒன் ஆஃப் த ரீசன் நிறைய கம்பெனி வந்து உங்களோட பே 1 lakh 2 lakh கூட இருக்கலாம். ஆனா அதுல ஒரு 30 to 35% 40% வேரியபிள் பே. ஸோ இப்போ கம்பெனி அவனை அச்சீவ் பண்ண டார்கெட் ப்ராஃபிட் எல்லாம் பண்ணிட்டானா he will give the 100% of the variable pay. இல்ல அப்படின்னா அந்த வேரியபிள் பேயே கொஞ்சம் கட் பண்ணிட்டு அவன் ப்ராஃபிட் காட்டுவான். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் டிட்டர்மைனிங் த ப்ராஃபிட் சைக்கிள். ஸோ இது எப்படி ரன் ஆகுது இது எல்லாமே we need to go and read about. ஸோ அப்போ அவனோட பேலன்ஸ் ஷீட்ல எக்ஸ்பென்சஸ்ல இருந்து இதை எப்படி அவன் டீல் பண்றான், என்ன மாதிரி நியூஸ் அனௌன்ஸ் பண்றான், இட்ஸ் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, திஸ் இஸ் how operating leverage impacts the profit cycle. ஓகே, ஸோ ஐ ஆல்ரெடி செட் முன்னாடி சொன்னதுதான். இதுல எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் லெவரேஜை ஒரு எக்கனாமிக் சைக்கிள் கீழே போறப்ப அவன் வந்து கட் டவுன் பண்றான்னு வச்சுக்கோங்க. அந்த கட் பண்றவன் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, விச் வில் பி அ பிகர் ப்ராப்ளம். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல எக்கனாமிக் சைக்கிள் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் அப்புறம் அவுட்புட் வேல்யூ. ஓகே, வேரஸ் அந்த கம்பெனி ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணிட்டு அவன் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆயிட்டான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அதனாலதான் அவன் எம்ப்ளாயிஸ் அனுப்புறான். ஸோ ஹி நோஸ் ஹவு டு மேனேஜ் தட் காஸ்ட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் எல்லாம் தருது அப்படின்னா இட் மே நாட் இம்பாக்டிங். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கட் டவுன் பண்ணும்போது அவன் ஏன் கட் டவுன் பண்றான், என்ன ஒன்று அவன் புதுசா பண்ணனால கட் டவுன் பண்ணா, இது வந்து அவனுக்கு குட்டா பேடா, அவன் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் அடாப்ட் பண்ணிட்டு அவன் கட் டவுன் பண்றானா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா யூ கேன் டிட்டர்மைன் மோர் எஃபிஷியன்ட்லி அவன் ஏன் இதை கட் டவுன் பண்ணா, ஏன் இதை ஏத்துனா, விச் வில் பி வெரி குட். அதர் ஹேண்ட் அவன் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் இது எதுவுமே பண்ணாம ஹீஸ் கட்டிங் டவுன் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம். Reason is very simple. He cannot produce more output value. அப்போ அவுட்புட் வேல்யூ அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணா his profit will decline, which in turn hit the equity. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லியர் வந்து நம்ம ஸ்லைட்ல பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் பெருசா அடி வாங்கும் இந்த கட் டவுன் பண்றதுனால. ஜாப் கட்ஸ் இதெல்லாம் கட் டவுன் பண்றது. வேற ஒரு டெக் அண்ட் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி would be செல்ஃப் சஃபிஷியன்ட் பண்ணியிருப்பான் எல்லாத்தையும். ஸோ அவன் வந்துட்டு ஈஸியா வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் ஸ்லோ டவுனை டிரைவ் பண்ணிட்டு போயிடுவான். பட் திஸ் அகெயின் we need to have a deeper insight to identify
இந்த மாதிரி இவன் இந்த கம்பெனியா, இவன் கட் பண்ணும்போது இவனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது. நம்ம பாக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்ல அவன் எங்க இருக்கான்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிட்டு இவனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது தான். Okay, so now we saw the financial leverage. Next, operating leverage. The last one is the idiosyncratic developments or idiosyncratic developments. ஸோ இந்த மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவான் தெரியுமா, குவார்டர் லாஸ் பண்ணினே இருப்பான். இன்வெஸ்டர்ட் வந்து மணியை வாங்கி R&Dல பேர்ன் பண்ணினே இருப்பான். அவனோட மெட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்தும். டேய் இவனை வச்சு எப்படா ஈக்விட்டி வாங்குறது, இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கான், 20-25 இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ். ஓகே, ஆனா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நாள் அவனோட R&D சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டேர்ன் அரவுண்ட் புரட்டி போடுவான். ஒரே நாள்ல வந்து அவங்களோட லாஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுவான். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா மேல எங்கேயோ போயிட்டு இருப்பான். ஓகே, ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் கம்பெனிஸ் லைக் டெஸ்லானா இனிஷியலா அவ்வளோ பேர்ன் பண்ணான். ஓகே, ஆனா அவன் ஒன்ஸ் ஷோன் ஓகே என் கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா போது பாரு, எலக்ட்ரிசிட்டியில போது பாரு, பிரச்சனை இல்ல, நல்லா போது பாரு அப்படின்னு அவன் ப்ரூவ் பண்ணோன்னா அவன் வேல்யூ வந்து சடனா பூம் ஆச்சு. He became one of the $1 trillion also, one of the top companies ஆயிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் த்ரூ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஐ பிரேக் த்ரூ போன வருஷம் ஃபுல்லா ஏஐ வந்து அடிச்சு நவுத்திடுச்சு. NVIDIA சிப் மேக்கர்ஸ் அந்த ஏஐ மூலமா ஏஐ ரிலேட்டடா எவன் வேணா இருந்தவனு எல்லாமே எங்கே ஏறிட்டான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்த நீங்க ப்ரிடிக்ட் பண்ணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் ஹைலி நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன். இந்த இது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அகெயின் நம்ம லாஸ்ட் செஷன் தொட்டதுதான், யூ ஷுட் ஹேவ் அ கம்யூனிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ். அவன் வந்து சொல்லுவான் இவன் லாஸ் பர்ன் பண்ணாலும் இவன் இந்த டெவலப்மெண்ட் தான் பண்றான், இது சக்சஸ் ஆச்சுன்னா he would be the monopoly, அவன் அடிச்சுக்க ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆளே கிடையாது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். இன்னுமே உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னா I'll give you one example. ஓகே, 100 years ago பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் சோர்ஸ் ஆர் லைக் ஸ்டேபிள் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மீடியா டிபார்ட்மெண்ட்ல நியூஸ் பேப்பர். யாருன்னா நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கோ அவன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாம். கண்டிப்பா எல்லாரும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா உனக்கு சேல்ஸ் ஆயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இன்க்ரீஸ் தான் ஆகும். புதுசா வந்து உங்களுக்கு நாட்டு நடப்பு தெரிஞ்சாதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அந்த டைம்ல டிவியும் கிடையாது, 100 years பேக் ரேடியோ இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் நியூஸ் பேப்பரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ போயிட்டு நியூஸ் பேப்பர்னா அழிஞ்சிடுங்க, எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லேப்ல போனா சிரிப்பான், என்னடா எங்கேயாவது படம் பார்த்துட்டு வந்தியா சைஃபை படம் அப்படின்மா. ஸோ அந்த மாதிரி அழிக்க முடியாம இருந்தது அந்த கம்பெனி, அந்த ஒரு செக்டார், நியூஸ் பேப்பர் செக்டார். ஸோ ஆல் த இன்வெஸ்டர்ஸ் எவ்ரி ஒன் வந்து அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அழகா பிக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டேபிள் க்ரோத் கம்பெனி, இது வந்து கம்ப்ளீட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேர்லி ஃபியூ பீப்புள் பை த நியூஸ் பேப்பர்ஸ். கரெக்டா? நம்ம எல்லாம் மொபைல் ஆன் த ஸ்பீட் காலைல பார்த்தாலே நமக்கு எல்லாம் நோட்டிபிகேஷன் வந்துடும். நம்ம வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம், டே எனக்கு இதுனா வேணாண்டா இதுனா குடுறா அப்படின்னு எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ அப்ப அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை நம்பி நீங்க அப்ப இருந்தீங்கன்னா இப்ப கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. அப்ப இந்த இடத்துல தான் அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி என்ன பண்றான்னு பார்க்கணும். அப்ப அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ என்ன? சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். மாசத்துக்கு எனக்கு பேப்பர் கொடுறா. அப்புறம் அந்த பேப்பர்ல வந்து அங்கங்க ஆட் ரன் பண்றதுக்காக கட் அவுட் காலம் இருக்கும், அதுல ஆட் ரன் பண்ணுவான். இது 2 தான் அவனோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அப்ப இந்த நியூஸ் பேப்பர்னா டெக்னாலஜி வரும்போது அடாப்ட் ஆயிட்டு அவன் நியூஸ் பேப்பரும் போட்டுட்டு ஆன்லைன்லயும் வந்துட்டு வெப்சைட் ரன் பண்ணி ஆட்சன்ஸ் மூலமா காசு சம்பாரிச்சுட்டு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டும் காசு சம்பாதிச்சான் அப்படின்னா இன்னைக்கு இந்த சேஞ்சுக்கு he would be easily adaptable. So this is what like investors are saying, you need to know what technology is coming, are they adapting. அப்ப இது எங்க போகுது திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி லேர்ன் பண்றோமா, ஏதாவது ஷேர் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஹெட்டிங் டு த கம்யூனிட்டி. இதான் பிக் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மேனேஜ் பண்றவங்க எல்லாரும் டெய்லி டிஸ்கஸ் பண்றதே இதுதான். ஓகேடா நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆளாவது கலெக்ட் பண்ணிட்டு காலைல டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க வாங்குவாங்க, என்ன டிட்டர்மைன் பண்ணுவாங்க, விற்பாங்க, இப்படிதான் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ திஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Having said that, I want to share one of the recent idiosyncratic development which I identified last week. ஸோ இப்போ 2 years பேக் வந்து இந்த குவாண்டம் ஸ்கேப் அண்ட் சாலிட் பவர்னு 2 கம்பெனி தேடினேன். இது எப்படி என் கண்ணில் மாட்டுச்சு அப்படின்னா
அந்த 2 இயர்ஸ் பேக் வந்து எல்லா இவி வெஹிக்கிள்ஸ்க்கும் பெரிய பிரச்சனையே பேட்டரி தான், ரொம்ப ஹெவியா இருக்கு, அதை எங்க பிளேஸ் பண்றதுன்னு தெரியல, கார்ல ஏரோடைனமிக்னா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேஸ் பண்ண இது பண்ணாங்க. அதே சமயம் ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் பண்ணா 400 கிலோமீட்டர்ஸ் தான் மைலேஜ் வருது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. ஸோ இப்போ அந்த சமயத்துல வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பேட்டரிஸ் தேடும்போது 2 ரிசர்ச் போயிட்டு இருந்தது. ஒன்னு வந்து சாலிட் ஸ்டேட் பவர் பேட்டரிஸ், இன்னொன்னு வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி ஒன்று. ஓகே, இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி வந்து டொயோட்டா இன்னும் 2 பேர் ஜாப்பனீஸ்ல பண்றாங்க. பட் யூஎஸ்ல மேஜரா வந்து இந்த சாலிட் ஸ்டேட் பவர் அந்த பேட்டரிஸ் தான். இதை வந்து நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணேன். அப்போ எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்த பசங்கன்னா இதுதான் நாங்க எங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், பிஹெச்டிஸ் பண்றவங்க ரிசர்ச்னா இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த சாலிட் பவரும் குவாண்டம் ஸ்கேப்பும் கண்டினியூஸா ப்ராஃபிட் லாஸ் கீழே போயிட்டாங்க. குவாண்டம் ஸ்கேப்னா $3 வரையும் போனா, சாலிட் பவர்னா $1 வரையும் போயிட்டான். வேற ஜான் 4th அன்னைக்கு குவாண்டம் ஸ்கேப் வந்து அவனோட சாலிட் ஸ்டெல் வந்து அவங்க என்டியூரன்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி சில பல டெஸ்ட்னா சக்சஸ் ஆயிடுச்சுன்னு ஒரே ஒரு நியூஸ், சின்னூண்டு நியூஸ் தான் வந்துச்சு. அன்னைக்கு மட்டும் பாருங்க அவன் எப்படி ஏறி இருக்கான்னு. குவாண்டம் ஸ்கேப் தான் சொன்னான் 43%. உடனே மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவன் என்ன பண்ணிருக்கான், இவன மாதிரி யாருன்னா பண்ணான்னு சொல்லிட்டு சாலிட் பவர் பண்றான் அவனையும் ஒரு 10% ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ விச் இஸ் வாட் த idiosyncratic developments will gain fetch you a higher gain. அப்ப உங்களுக்கு இதை பத்தினா தெரியணும்னா you should join a community or join the right people. Reddit எங்க வேணா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன நடக்குது, ஏது நடக்குது, இது ஏன் பண்றாங்க, you should understand. இது வந்து worth it இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் we can do more and more like have a wide variety of idea how profit cycles are happening. Okay, so having said that, key takeaways நானே சம்மரைஸ் பண்ணிடுறேன். எல்லா கம்பெனியும் எக்கனாமிக் சைக்கிளோட ஃபெட் ரேட் கட்டுக்கு மேலேயும் கீழேயும் இறங்காது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ டைவர்சிஃபிகேஷனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காது. அண்ட் வி ஹவ் சீன் த ரீசன்ஸ் ஒய் இட் இஸ் நாட் லைக் தட். அப்படின்னா எப்படி ப்ராஃபிட் ஏறுது இறங்குதுன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஹைலி வாலட்டைல்னு நம்ம பார்த்தோம் கம்பேர்ட் டு ஜிடிபி. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தேர் ஆப்ரேட்டிங் லெவரேஜ் டிசிஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் லெவரேஜ் டிசிஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே எக்கனாமிக் சைக்கிள், இந்த ப்ராஃபிட் சைக்கிள், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சில பல கம்பெனி ஸ்டாக்ஸ் இருக்கு. தோஸ் ஆர் லைக் தே காயின் இட் idiosyncratic developments, which is very very hard to pick those kind of stocks without the help of a community from different fields of experts. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம இன்னொரு சைக்கிள்ஸ் பத்தி பார்ப்போம்.